ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தால்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். அதை தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். விநாயக சதுர்த்தி 7ஆம் தேதி அன்னைக்கு வருது. 7/9/2024 அன்னைக்கு வருது. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாத்திப்பா அன்றைக்கி சாமவேதக்காரெல்லாம். 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில், சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ, வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம், அதாவது 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன வரைன்றதை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். ராசியிலேயே இருக்கார். அதை தவிர பார்த்தா சூரிய பகவானோட புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 2/11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். ஒரு நட்பு வீடு புதனுக்கும். சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும். ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால நவம்பர் 1st வீக் வரலும் வக்கரகதியில் இருக்கார். அதனால் வக்கர நிவர்த்தி அடைகிற வரலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கும். நண்பர்களை ரொம்பவும் நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நண்பர்களையும் சரி எதிர்பாலினத்தவர்களோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறைந்த இடத்துலேருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது பகவான் நீச்ச சுக்கிரனும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக அது பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும். இந்த வாரத்தில் 3ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி 3க்கு 12 இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு பிரச்சனைகள், அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார். அதாவது 2/9/2024
8/9/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் 2ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி காலத்தால் வந்து ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா புதனும் சேர்ந்திருக்கார், சூரியன் சந்திரன் புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுக்கே ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கார். அப்போ வந்து சந்திரன், சுக்கிரன் மற்றும் கேது 3 கிரகங்கள் இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடும், இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சந்திரனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது வந்து 3ஆம் இடத்துலன்றது வந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 10 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலை ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் கண்டிப்பாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல போகும்போது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு திடீர் யோகம் வரும். ஏன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு படிக்கிறதுக்காக நல்ல ஒரு யோகம் கிடச்சி கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் அவள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது மேற்படிப்புக்கு போகிறவாளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் இந்த அதாவது சிம்மராசிக்காரர்கள், அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, ஹெச்ஆரில் இருக்கிறவா, அது தவிர வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறவா, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு, ஹெச்ஆரில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர வந்து அரசு சார்ந்த வேலைகள், அரசு சார்ந்த கான்ட்ராக்டுகள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு கோதுமை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக.